காஞ்சிபுரம் ராஜ்யத்தில் ராஜ வருணன் என்ற புத்திசாலி மற்றும் நியாயமான அரசன் வாழ்ந்து வந்தான். அவருடைய மந்திரிகளில் நாராயணன் அபார ஞானமும் நேர்மையும் கருணை நிறைந்த இதயமும் கொண்டவர். இருப்பினும் நாராயணன் அடிக்கடி கடுமையான முகத்துடன் மழுங்கிய உணர்ச்சியற்ற துணியில் பேசுபவர். அவரது நோக்கங்கள் தூய்மையானவையாக இருந்த போதிலும் அவர் ராஜ்யத்தின் நலனுக்காக அயராது உழைத்தாலும் பல குடிமக்கள் அவரை அணுக முடியாதவர்களாகவும் அச்சுறுத்தலாகவும் கண்டனர். இதன் விளைவாக அவரது கடுமையான நடத்தைக்கு பயந்து அவர்கள் தங்கள் கவலைகளை அவரிடம் தெரிவிக்க தயங்கினார்கள். ஒரு நாள் அருண் என்ற இளம் விவசாயி இப்பகுதி முழுவதும் பயிர்களை நாசப்படுத்திய பேரழிவு தரும் வறட்சிக்கு உதவுமாறு அரச நீதிமன்றத்தை அணுகினார். நாராயணன் தன் குணத்திற்கு உண்மையாக கூப்பிய கரங்களுடனும் கல்லான முகத்துடனும் கேட்டான். அவர் நல்ல ஆலோசனைகளை வழங்கினார். ஆனால் அவரது கடுமையான நடத்தை அருணுக்கு தன் வேண்டுகோள் அலட்சியப்படுத்தியது போல் உணர்ந்த அருண் கனத்த இதயத்துடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினான். இதற்கு நேர்மாறாக மற்றொரு அமைச்சர் சுந்தரம் புன்னகையுடன் அனைவரையும் அன்புடன் வரவேற்று உற்சாகமான வார்த்தைகளை பேசுபவர். அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வெளியே மனமுடைந்து அமர்ந்திருந்த அருணை பார்த்த சுந்தரம் இரக்கத்துடன் அவனை அணுகினான். சுந்தரம் அருணின் கவலைகளை கவனமாக கேட்டான். தன் மென்மையான வார்த்தைகளாலும் அன்பான நடத்தையாலும் உறுதி அளித்தான். நாராயணனின் அதே தீர்வுகளை அவர் எதிரொலித்தாலும் அவரது அன்பான இருப்பு அருணுக்கு ஆறுதல் அளித்தது மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் வலிமையையும் அவரை நிரப்பியது. இரண்டு மந்திரிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கண்ட வருண மன்னன் நாராயணனை ஒரு தனி விவாதத்திற்கு அழைத்தார். நாராயணன், உன் அறிவும் ஆர்ப்பணிப்பும் இணையற்றது. ஆனால் கடுமையான முகமும் கடுமையான வார்த்தைகளும் உங்களின் உன்னத நோக்கங்களை அடிக்கடி மறைக்கின்றன. அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும். உண்மையான நல்வாழ்வு இதயத்தில் மட்டுமல்ல, இனிமையான நடத்தை மற்றும் அன்பான வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றார். நாராயணன் அரசனின் அறிவுரையை ஆழ்ந்து சிந்தித்தார். முகத்தான் அமர்ந்திந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். முகம் மலர நோக்கி உள்ளம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் என்பதை புரிந்து கொண்டு படிப்படியாக அவர் அரவணைப்புடனும் இரக்கத்துடனும் தனது கண்டிப்பை குறைக்க கற்றுக்கொண்டார். அவர் பேசும்போது அவரது முகத்தில் மென்மையான புன்னகை இருந்தது. அவரது முந்தைய தீவிரத்தின் கீழ் நேர்மை நிறைந்த இதயம் இருப்பதை மக்கள் விரைவில் உணர்ந்தனர். இப்போது அவருடைய ஞானம் மற்றும் நல்லெண்ணம் இரண்டும் உண்மையானவை என்பதை அறிந்த அவர்கள் அவரை சுதந்திரமாக அணுகினர்.